சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வசனத்துக்கு நேராய் திரும்புவோம். இங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு விசுவாசிகளாய் ஆண்டவருடைய சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு இருக்க வேண்டியதான நல்ல குணாதிசயங்களை குறித்து, தகுதிகளை குறித்து, நல்ல பண்புகளை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இது ஒரு பொதுவான நிருபமா இருக்கிறது. பொதுவா எல்லாருக்கும் அவர் எழுதுகிறார். எல்லாருக்குள்ளேயும் இந்த தகுதிகள் இருக்க வேண்டும். ஊழியக்காரனுக்குள்ள இருக்க வேண்டும், ஆசாரியனுக்குள்ள இருக்க வேண்டும், லேவியர்களுக்குள்ள இருக்க வேண்டும், சீஷர்களுக்குள்ள இருக்க வேண்டும், விசுவாசிகளுக்குள்ள இருக்க வேண்டும், மூப்பர்களுக்குள்ள இருக்க வேண்டும், உடன் வேலையாட்களுக்குள்ள இருக்க வேண்டும், சபைக்கு வருகிற எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிறதான பொன் வெள்ளியை பார்க்கிலும். பொன்னும் வெள்ளியும் என்ன பண்ணுமா? அழிந்து போகும். ஒரு நாள் பொன்னும் வெள்ளியும் அழிந்து போகும். ஆனால் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் மிகவும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன விசுவாசம், நீங்க என்ன விசுவாசம் வச்சிருக்கிற, விசுவாசம் என்ன விசுவாசம், அப்ப விசுவாசம் சொல்லுவாங்க. ஆண்டவர் மேல என்ன பண்ற, விசுவாசம் வச்சு விசுவாசம் சும்மா நீ என்ன பண்ணுற வாயிலையா என்ன பேசிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீ இன்னும் விசுவாசத்துல என்ன பண்ற, இன்னைக்கு நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு விசுவாசி என்று சொல்லுகிற நமக்குள்ள முதலாவது இருக்க வேண்டிய பண்பு என்னன்னா, ஒரு நல்ல குணநலம் என்னன்னா, விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்களா உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு அலையில சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்க, அதெல்லாம் விசுவாசமே இல்லை, நான் விசுவாசிச்சா நடக்குமா சொல்றாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து பேர்ந்து போனா பேர்ந்து போவோம். அம்மா பாருங்க, 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க வீட்டுல இருக்கிற மலை போறதுக்காக. 41ஆவது நாள் எழுந்து பார்த்தா மலை என்ன பண்ண காணோம். அப்பே எனக்கு தெரியும் இந்த மலை என்ன பண்ணாது, போவாதுன்னு தெரிஞ்சு இன்னத்துக்கு உபவாசம். ஒரு சபைக்கு எதிர்க்க ஒரு டாஸ்மார்க் கடை, சபையில எல்லாம் போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த டாஸ்மார்க் என்ன பண்ணணும், இல்லாமலே போயிடணும் நான் பண்ணிடுறாங்க. வேற இவங்க நல்லா போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த டாஸ்மார்க் எப்படியாகிலும் இல்லாமல் போக செய்ய ஆண்டவரே. என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்க ஜெபம் பண்ணி போன அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஒரு கரண்ட் பாஸ் ஆகி டாஸ்மார்க்கை வச்சு கொடுக்குறாங்க எரிஞ்சு. இப்ப டாஸ்மார்க்காரன் வந்து காலையில கடையை 12 மணி வந்து திறந்தா மொத்தம் எரிஞ்சு சாம்பலா போயிட்டு. இப்ப டாஸ்மார்க்காரன் என்ன சொல்றான்னா, சர்ச்சில் ஜெபம் பண்ணி தான் இந்த டாஸ்மார்க் என்ன பண்ணிட்டு போச்சுன்ட்டு போய் சர்ச் மேல கேஸ் போட்டான். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் கொடுத்தாச்சு. இப்போ டாஸ்மார்க்குடைய உரிமையாளர் வந்து சொல்றாரு, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணி தான் டாஸ்மார்க் என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. இப்ப பாஸ்டர் விசுவாசிங்க எல்லாரையும் கூண்டுல ஏத்தியாச்சு. இப்ப கேக்குறாரு ஜட்ஜையா, உங்களால தான் டாஸ்மார்க் போச்சா? ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே எங்களால கிடையாது அது. கடைசியா ஜட்ஜி இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. அந்த உரிமையாளரும் இவங்க ஜபத்தை கேட்டு என்ன பண்ற, ஆண்டவரே பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற ஜனங்க டாஸ்மார்க் குடிக்க வந்தவங்க சொல்றாங்க, ஆண்டவர் இவருடைய ஜபத்தை கேட்டுதான், அவங்களுக்கு விசுவாசத்தை கேட்டுதான் இந்த டாஸ்மார்க்க போக வச்சாரு அப்படின்றத யாரு, உரிமையாளரோ உலகத்தில் இருக்கிறவங்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஜெபித்தவர்கள் இதை என்ன பண்றாங்க, ஒற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை, அவர்கள் அதை மறுக்கிறார்கள் என்பதனால் இந்த வழக்கை நான் நிலுவையிலே போட்டு விடுகிறேன்னு போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கேஸ் எங்க இருக்குதுன்னா, நிலுவையில் இருக்குது. ஆமென். ஏன்? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, வருமா, வராதா,
செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? இப்படி எல்லாம் நமக்குள்ள என்னதுங்க, ஒரு போராட்டம். சொல்லுங்க பாருங்க, இது நம்ம வாயில வரணும். நடக்கும், சொல்லுங்க. வரும், கிடைக்கும், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. அப்படியே இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்குது. நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது, அது விலை மதிக்க முடியாதது. அதை அற்பமா நினைச்சுன்னு நீங்க விசுவாசிக்காம இருக்காதீங்க. நீங்க விசுவாசிக்கணும். உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும், உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். எனக்கு வசனத்தினால வரணும். ஆமென், ஆமென். வசனம் உங்கள் விசனங்களை போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தான் உங்க விசுவாசத்தை பெருக்கும். சொல்லுங்க, ஒரு 10 வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆணிவேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் இல்லைன்னா வசனம் வந்துடும். அப்போ வசனத்தை நீங்கள் மேய்ந்து கொள்ள வேண்டும். வசனம் கிடைக்க கூடாதபடி ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. வசனத்தினாலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். வார்த்தை பேசக்கூடாது, எதனா வார்த்தை பேசக்கூடாது. எதனா வார்த்தை பேசினா எதனா தான் நமக்கு பின்னாடி என்ன பண்ணோம், என்ன பேசணும்னா வசனம் தான் பேசணும். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலனம் இல்லாத ஞானப்பாலிலே வாஞ்சையாயிருங்கள். எதுக்கா? வளரும்படி. பாத்தீங்களா, சொல்லுங்க, நீங்க வளரணும். ஆமென். ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துன்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலனமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். குழந்தையா இருக்கும்போது பாருங்க, ஒரு குழந்தை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? அதே போல ஒரு விசுவாசி வசனத்தின் மேல என்ன பண்ணும்? அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே அந்த குழந்தையா இருக்கும்போது இருந்த அந்த தாகம் போகணும்னு நினைச்சா. இப்பதான் நம்ம தான் சொல்லுங்க, ஒருவேளை சாப்பிடலாம் என்ன புது செத்தா போட போறாங்க. இதே கான்செப்ட் தான் சர்ச்சில் உள்ள. ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலாம் என்ன நடந்துரு போகுது. நீ நிறைய பேருடைய என்னன்னா 52 வாரத்துல 2 வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா, ஒரு வாரம் சபைக்கு வரலனாலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல எங்கேயோ ஒரு இடத்துல விரிசல் உண்டாகுது. உங்க விசுவாசத்துல எங்கேயோ ஒரு கோளாறு உண்டாகுது. உங்க விசுவாச பயணம் எங்கேயோ ஒரு பக்கம் என்ன பண்ணுது, திசை திரும்புது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வாரமும் வசனமாகிய இந்த வேத வார்த்தைகளை நீங்க உங்க காதுல கேட்டு உங்கள் இருதயத்தில் அபியாசப்படுத்திக் கொண்டு அதை என்ன பண்ணீங்க, தியானிக்க வேண்டும். ஞான பாலின் மேல் வாஞ்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எத்தனை வயதானாலும், சாகர வயதானாலும். டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் தனது 80வது வயதுல கூட வேத வசனத்தை திறந்து தேடிக்கொண்டே இருந்தார். வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இன்னும் நான் என்ன மாறணும், இன்னும் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் உமக்கு பிரியமா இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வசனத்தை அவர் தேடிக்கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பைபிள் திறந்தா எதை தேடுறோம்? எந்த வசனத்தை வச்சு யாரை போட்டு தரலாம், எந்த வசனத்தை எடுத்து எப்படி தலைப்பு எடுக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிப்பது முதல்ல நீங்க உங்களை சரி செய்து கொள்வதற்கு அது ஒரு கண்ணாடி. அதுக்காக தான் பைபிள் எடுத்து என்ன பண்ணோம். ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச வசனமே வரலன்னா மூடி வச்சிருவாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களோடு என்ன பண்ணுவாரு, அது நீங்க அப்போ உங்களுடைய வளர்ச்சி வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும்னா வேணும். நம்ம கிட்ட என்ன இது இருந்தாலும் பைபிள் தான் நமக்கு எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது. ஒவ்வொருத்தர் வீட்டுல 5 பேர் இருக்கணும், 5 பேர் கிட்ட என்ன பண்ணணும், பைபிள் இருக்கணும். கிடையாது, ஒரு பைபிள் என்ன பண்றதா? வீட்டுல எல்லாருக்கும் தட்டு இருக்கு, வீட்டுல எல்லாருக்கும் சோப்பு இருக்கு, வீட்டுல அவங்களுக்கு ஷாம்பு இருக்கு, வீட்டுல அவங்களுக்கு பிரஷ் இருக்குது, வீட்டுல எல்லாமே தனித்தனியா இருக்குது. பைபிள் மட்டும் ஒன்னே ஒண்ணு. நீங்க தேடி நான் என்ன மாறணும் அப்படின்றத வசனத்துல நீங்க என்ன பண்ணணும், வசனத்துல நீங்கள் கவனிக்க வேண்டும். 5ஆம் வசனம் பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாரிய கூட்டமாய் நாம் மாளிகையாய் கட்டப்படுகிறோமா?
ஓகே, கவனிங்க. நம்ம இந்த உலகத்துல எந்த கல்லை வச்சு கட்டினாலும் அது ஒரு நாள் தான் ஆகுது, இடிஞ்சு விழதான் போகுது. அஸ்திவாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க போடுற அந்த பில்லர், அந்த காங்கிரீட், கீழே இருந்து பில்லரை தூக்கி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேல என்ன பண்ணே போலாம், எழுப்பிட்டே போலாம். பில்லர் பேசிக், நம்முடைய அஸ்திவாரம், நம்முடைய உபதேசம், நம்முடைய ஆணிவேர், இதெல்லாம் சரியா இல்லாம என்னதான் வெளி தோற்றத்துல நம்ம வளர்ந்துட்டோம், நான் இப்படி இருக்கிறேன், நான் பாடுறேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், ஊழியங்களை செயல்படுறனாலும் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நம்ம வளர்ந்தோம்னா சொல்ல முடியாது. வசனம் இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாங்களான்னு கேட்டா நிச்சயமா வளர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்தின் வழியாய் ஒவ்வொரு கல்லாய் நம்ம அஸ்திபாரத்தை தரமா போடும்போது 10 மாடி கட்டினா கூட என்ன ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. ஏன்? நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல கட்டப்பட்டிருக்குது? கிறிஸ்துவின் மேல. கிறிஸ்து வசனம். நம்முடைய அஸ்திபாரம் என்ன ஆகாது, ஒண்ணுமே ஆவாது. காற்றடித்தாலும், கடல் சீற்றங்கள் எழுந்தினாலும், என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. ஓகே, நம்ம கடைசியா செய்தியினுடைய நிறைவு பகுதிக்கு நேராக நம்ம போகலாம். ஆமென். வசனத்துல உறுதியா இருக்கணும், வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்க வாசிக்கும் போது, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. அடுத்து 8ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கு ஏற்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த விசுவாசத்திலே அவர்கள் சரியா இருப்பதல்ல, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இடறி போகிறார்கள். அப்போ விசுவாசம் என்பது வசனத்துக்கு கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது வசனத்திற்கு நீங்கள் கட்டுப்படுவது, வசனத்திற்கு தங்களை வணங்கி கொடுப்பது, அதற்கு நாம் நம்மை தாழ்த்தி அந்த வேத வசனத்திற்கு நம்மளை கீழ்ப்படுத்தி நம்ம வரும்போது தான் அந்த மேல்படியை நம்ம பார்க்க முடியும். நீங்க நிறைய பேருக்கு கீழ்ப்படி தேவையில்லை. என்னதான் தேவை? எடுத்த உடனே மேல்படி, மறுபடியும் எப்படி இறங்க கீழே. இந்த வேத வசனம் சொல்லு, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படினும் தெரியாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடறி போயிடறாங்க. கர்த்தான விசுவாசிகளே, நீங்க வசனத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்துக்கு இணங்குங்கள், வசனத்திற்கு மறுப்பு தெரிவிக்காதீங்க, வசனத்துக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே வசனம் எப்படி சொல்லுகிறது, நான் அப்படி என்ன பண்றேன் வாழறேன், நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மளை நடத்துவா. ஆனா ஒரு சிலருக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அப்போ இன்னைக்கு அநேகர் அதனாலதான் இடறி போகிறார்கள், பின்மாற்றத்துல போகிறார்கள், வழி மாறி போகிறார்கள். என்ன காரணம்னா வசனத்தின்படி அவங்களால என்ன பண்ண முடியல, வாழ முடியல, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் பேசும்போது நிறைய இடத்துல சொல்லப்படுது, இந்த வசனத்தை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாத கடினத்தன்மை உண்டானது என்று வசனம் சொல்லுகிறது. அநேகர் அந்த வசனத்தை கேட்டு முறுமுறுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியா ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க, போதும் எழும்பி அவர் பின்னாடி யூதர்கள் எழும்பி செயல்பட்டாங்க நாம் பார்க்கிறோம். அப்போ திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். 9 நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜனம், இருளில் இருந்த நம்ம, அந்த காலத்தில் இருந்த நம்மள ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் வாழ வைத்தார். அதனால வசனத்தின் நிமித்தமாய் அவருடைய வசனம் நம்மளோடு இடைப்பட்டது, அவருடைய வசனம் நம்மளோடு கூட பேசினது, ஆண்டுடைய சத்தம் நம் காதுகளில் துணிக்கப்பட்டது. ஆகினாலே அந்த காலத்திலிருந்து நாம் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டோம். 12ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல் நடக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தை வாசித்து அதுபடி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நல் நடக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நமக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம எந்த உயர்வுக்கு போனாலும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அனுபவத்தை விடக்கூடாது. கைத்தட்டி பாடுற அனுபவத்தை விடக்கூடாது. வாயை திறந்து ஆமேன் சோத்திரம் சொல்ற அனுபவத்தை நம்ம விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்வில் ஒரு பகுதியாக என்ன பண்ணோம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.